சூரியன் மேஷ ராசிக்கு செல்வதை தமிழ் மாதத்தின் வருடத்தின் துவக்க ஆண்டு என்றும், மீன ராசியிலிருந்து வெளிவருவதை இறுதி ஆண்டு என்றும் வைத்து தமிழ் புத்தாண்டு கணக்கிடப்பட்டுள்ளது. சித்திரை மாதம் முதல் நாளன்று கல்பத்திலுள்ள யுகத்தின் ஆரம்பத்தில் அன்றுதான் பிரம்மா உலகை படைத்தார் என்றும், அந்த தினமே வசந்த நவராத்திரிக்கும் ஸ்ரீராமர் கற்போற்சவத்திற்கும் ஆரம்ப தினம் என்றும் சொல்லப்படுகிறது. தமிழர்களின் ஆண்டு பிறப்புடன் வசந்த காலமும் ஆரம்பமாகிறது. சித்திரை மாத தமிழ் புத்தாண்டு என்று தமிழ்நாட்டிலும், விஷு என்று கேரளத்திலும் அழைக்கப்படுகிறது. அன்றைய தினம் பஞ்சாங்க சிரவணமும் சங்கல்ப பூர்வமாக பிரம்மதேவ வழிபாடும் நடந்தேறுகிறது. சித்திர வருஷப்பரப்பு தினத்தை கேரள தேசத்தைச் சேர்ந்தவர்கள் விஷுக்கனி காணல் என்று கொண்டாடுகின்றனர். சித்திரை வருஷம் பிறப்பதற்கு முதல் நாள் வசந்த காலத்தில் பூக்கும் பூக்கள், காய்க்கும் காய்கள், கனிகள், விளையும் தானியங்கள், ஒரு தட்டில் பொன், வெள்ளி, ரூபாய் நாணயங்கள், தேங்காய், புஷ்பம், கண்ணாடி போன்ற பொருட்களை இறைவன் திருமுன்னர் படைத்து, அன்று விடியற்காலை பொழுதில் கண் விழித்து கண்களை திறவாமல் பூஜை அறைக்கு சென்று தட்டில் வைத்திருக்கும் பொருட்களை பார்த்துவிட்டு தன் முகத்தில் விழிக்கும்படியாக கண்ணாடியில் தன் முகம் காண்பார்கள். இதனையே விஷுக்கனி காணல் என்கின்றனர். கண்ணாடி காண்பதன் தத்துவம் என்னவென்றால், உனக்கு நீயே நண்பன், உனக்கு நீயே பகைவன் என்று கீதோபதேச தத்துவத்தை கண்ணாடியில் தம் முகத்தை தாமே பார்த்து கொள்வதில் அடக்கி வைத்துள்ளனர். இந்த புத்தாண்டை இந்தியா, இலங்கை, மலேசியா, சிங்கப்பூர் மற்றும் தமிழர்கள் வாழும் இடங்களிலெல்லாம் கொண்டாடுகின்றனர். சித்திரை வருட பிறப்பன்று கோவில்களில் புது வருட பஞ்சாங்கம் படிப்பதும், ஒவ்வொரு வீட்டிலும் புது பஞ்சாங்கம் வாங்கி வந்து பூஜையில் வைத்து மாலையில் எடுத்து படிப்பதும் வழக்கத்தில் உள்ளது. அன்று ஆலயம் சென்று தொழுவதும், பெரியவர்களை சந்தித்து ஆசை பெறுவதும், சிறியவர்களை வாழ்த்தி பரிசுகள் வழங்குவதும் நடைமுறையில் இருப்பதை இன்றும் காணலாம்.